Hello students, welcome to Vyuga, a premier institute for competitive exams and entrance exams. நாம் இன்னைக்கு physics subjectல gravitationங்கிற யூனிட்ல இருந்து variation of acceleration due to gravity with height and depth அப்படிங்கிற டாபிக்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராவிட்டினா என்ன, acceleration due to gravityனா என்ன, இந்த acceleration due to gravity வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா இல்லை எல்லா இடத்துலையுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குமா, ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலாஸ், ஸோ அதுக்கப்புறம் இங்கே யூஸ் ஆகிற சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ், இதை பற்றிலாம் கொஞ்சம் நம்ம முன்கூட்டியே பார்த்துடலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். First we see about gravity. So gravity is nothing but force of attraction exerted by the earth on a body. So another name for gravity is gravitational force or gravitational pull. அதாவது ஒரு பொருளின் மீது பூமியினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு வித ஈர்ப்பு விசையை தான் நம்ம வந்து கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிராவிட்டி அப்படின்னா புவியீர்ப்பு அல்லது புவியீர்ப்பு விசை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இட் இஸ் டினோட்டட் பை தி லெட்டர் ஸ்மால் ஜி. அதாவது இதை புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினிஷன். So definition is acceleration produced in the motion of a body under the effect of gravity. அதாவது due to the effect of gravity the body gets motion, so due to that acceleration is produced. That acceleration is called acceleration due to gravity அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது புவியீர்ப்பு விசையினால் ஒரு பொருள் வந்து இயக்க நிலை அடையுது. அப்படி இயக்க நிலை அடையிறதுனால அதுக்கிட்ட ஏற்படுற முடுக்கத்தை புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா G ஈக்குவல் டு GME/RE². ஸோ சம் புக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்டில் போடுற இ வந்து இருக்காது. ஸோ அதனால் ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் தான். ஸோ ஜஸ்ட் G ஈக்குவல் டு GM/R² அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஜிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ தட் இஸ் 6.67 into 10 to the power of minus 11 Newton meter square per kilogram square இதோட வேல்யூ. So next ME, so that is nothing but mass of the earth, 6.02 into 10 to the power of 24 kilogram. So next RE, radius of the earth, so அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6400 kilometer. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஜியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ தட் இஸ் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ RE அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வரைக்கும். ஸோ அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற அந்த 9.8 அப்படிங்கிறது எர்த்துடைய சர்ஃபேஸில் இருக்கிற கிராவிட்டியோட வேல்யூ. ஸோ தட் இஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து மேலே சம் ஹைட் போனாலோ இல்லை கீழே சம் டிஸ்டன்ஸ் டெப்த் கீழே போனாலோ ஜி வந்து வேரி ஆகுமா இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்குறோம். தட் இஸ் வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வித் ஹைட் அண்ட் டெப்த். ஸோ ஹைட் அப்படின்னா எபோவ் த சர்ஃபேஸ், டெப்த் அப்படின்னா பிலோ த சர்ஃபேஸ். ஸோ இப் லெட் வி கன்சிடர் திஸ் இஸ் எர்த். ஸோ இதான் இப்போ எர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் ரெட் கலர் டாட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவுமே சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் நம்ம வேரியபிள்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைனை வச்சு தான் நம்ம எல்லா டிஸ்டன்ஸையுமே நம்ம மெஷர் பண்ணுவோம். திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் லைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கான ஜியோட வேல்யூ ஃபார்முலா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி டிரைவ் பண்ணது தான். ஸோ G ஈக்குவல் டு GME/RE². ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த எர்த் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் கிரியேட் ஆகிற கிராவிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா G ஈக்குவல் டு GME/RE². ஸோ ஆல்ரெடி நம்ம அதை பார்த்தது. ஸோ அதோட வேல்யூ 9.8. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அதை ரவுண்ட் பண்ணி 10 per மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் ஹைட் சர்ஃபேஸ்லேருந்து ஹெச்சிங்கிற ஹைட்டுக்கு மேலே இந்த பாயிண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஜியோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சுவலாக எல்லா ஈக்குவேஷனுமே சென்டர் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணுற வேரியபிளை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆனால் நம்ம இந்த ஹெச்ங்கிறது
சர்ஃபேஸ்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்இ ப்ளஸ் ஹெச் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆர்இ ப்ளஸ் ஹெச் தான் நமக்கு இப்போ கிராவிடேஷன் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷனில் வரணும். ஸோ அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி ஆர்இ பை ஆர்இ ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஜி இன்ட்டு 1 மைனஸ் 2h பை ஆர்இ. ஸோ இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா த ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் வெரி ஹை கம்பேர் டு ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது தான் இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்த், அதாவது சர்ஃபேஸ்லேருந்து கீழ்ப்பகுதியில் ஸோ சம் டிஸ்டன்ஸ் டெப்த் டி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பூமிக்கு உள்ள கிராவிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ ஃபார்முலா டிரைவ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான கிராவிட்டி ஈக்குவேஷன் நம்ம இப்போ எழுதுவோம். பட் எல்லா டிஸ்டன்ஸுமே சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் மெஷர் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்இ மைனஸ் டி, அதாவது டோட்டலாக சர்ஃபேஸ் வந்து ஆர்இ டிஸ்டன்ஸில் இருக்கும் ரேடியஸ். ஸோ அதுலேருந்து நம்ம டியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டர் பாயிண்டில் இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்இ மைனஸ் டி தான் நம்மளுடைய கிராவிடேஷனல் ஈக்குவேஷனில் வரும். ஸோ அப்போ ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஆர்இ மைனஸ் டி டிவைடட் பை ஆர்இ. இதெல்லாமே ஒரு டெரிவேஷன். ஸோ இப்போ அந்த டெரிவேஷன் எல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக ஃபார்முலாஸ் மட்டும் நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர்இ. ஸோ இப்போ இந்த 3 ஃபார்முலா தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு கிராஃபிக்கல் அப்ரோச்சில் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒய் ஆக்சிஸில் கிராவிட்டி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு ஸோ சம் டிஸ்டன்ஸில் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஆர்இ அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதிலிருந்து ஆர்இலேருந்து மேலே போனோம் அப்படின்னா ஸோ சம் ஹைட் மேலே போகிறோம் அப்படின்னா கிராவிட்டி வந்து எப்படி இருக்கும். ஸோ அதே சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து டெப்த் கீழே உள்ளே போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிராஃபிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெப்த் சைடு பார்ப்போம், அதாவது சர்ஃபேஸ்லேருந்து உள்பக்கமாக எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ அப்போ அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பேக் கலர் ஈக்குவேஷனை பாருங்கள். ஸோ அந்த ஈக்குவேஷனில் ஆர்இ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், பட் ஆர்இ மைனஸ் டிங்கிறது வந்து வேரியபிள். ஸோ அப்போ ஆர்இங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால ப்ரொபோஷனாலிட்டி யூஸ் பண்ணும்போது ஸோ ஆர்இ மைனஸ் டிங்கிறது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ அப்போ பிலோ தி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் நத்திங் பட் எ ஸ்ட்ரைட் லைன். ஸோ தட் இஸ் ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்இ மைனஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா above the earth surface. ஸோ above the earth surface பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன், அதாவது ப்ளூ கலரில் ஈக்குவேஷனை பாருங்கள். ஸோ ஆர்இ ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது, அது இல்லாமல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ ஸ்கொயர் ஆஃப் தி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கான்செப்ட் வந்து வருது. ஸோ அப்போ அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடையாது, ஒரு கர்வாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆர்இ ப்ளஸ் ஹெச். ஸோ திஸ் இஸ் தி கர்வ். ஸோ இட் இஸ் நான் லீனியர். ஸோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி graphical representation of the G with respect to surface of the earth. ஸோ இப்போ அடுத்தது ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கிராவிட்டி வந்து எப்படி வந்து வேரி ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் கிட்ட கிராவிட்டியை வந்து ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ சம் ஹைட் வந்து மேலே போகிறாங்க. அந்த மேலே போகிற ஹைட்டை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டபுள் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற ஹைட்டுக்கு மேலே போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி போனோம் அப்படின்னா ஜியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து மேலே போனாலும் சரி, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து கீழே போனாலும் சரி, ஜியோட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அது எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ காமிச்சாகணும். ஸோ அந்த 4 ஆப்ஷனில் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஹைட் மேலே போகிறாங்க அப்படிங்கிறதுனால நான் above the equation ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி ஆர்இ பை ஆர்இ ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் கொடுத்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட் இஸ் நத்திங் பட் டபுள் த ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ தட் இஸ் ஹெச் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த எர்த், தட் இஸ் 2 ஆர்இ.
ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஹெச்சை எடுத்துகிட்டு 2RE அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே RE டேர்ம்ஸாக தான் இருக்குது. ஸோ ஆட் பண்ண வேண்டிய டேர்ம் ஆட் பண்ணுறேன், கேன்சல் பண்ண வேண்டிய டேர்ம்ஸை கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா RE + 2RE அப்படிங்கிறத ஆட் பண்ண 3RE. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் RE கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணால் 1/3 the whole square. ஸோ 1/3 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 1/9. ஸோ G dash equal to G/9. So it is in the option D. So this is our answer. So this is our second problem. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ எர்த்துலேருந்து என்ன டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 520 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 7.6 km/s வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் இருக்கிற மேனோட வெயிட் கொடுத்துருக்காங்க 50 கிலோகிராம். ஸோ கொடுத்துட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த மேனோட கிட்ட இருக்கிற ஆக்சலரேஷன் வேல்யூ என்ன, அதாவது அந்த மேன் கிட்ட இருக்கிற ஜியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி above the surface and below the surface பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the altitude of 520 கிலோமீட்டர் அப்படின்னும் போது above the surface ஃபார்முலா தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 ஆப்ஷனை வச்சு நம்ம சம் கன்க்ளூஷனுக்கு வரலாம். எந்த ஆன்சர்லாம் வராது அப்படின்னு சொல்லி சில கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ above the surface of 520 கிலோமீட்டர் அப்படின்னும் போது ஸோ சர்ஃபேஸில் வந்து ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து நமக்கு 9.8 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஆன்சரை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 520 கிலோமீட்டருக்கு மேலே ஆக்சலரேஷன் வந்து 9.8 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கும் சான்சஸ் இல்லை, ஸோ அதிகமாக இருக்கவும் சான்சஸ் இல்லை. ஸோ அப்போ அதை மைண்டில் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏவில் வந்து 9.8 m/s கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆன்சர் வந்து வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 520 கிலோமீட்டருக்கு மேலே அப்படிங்கும்போது சர்ஃபேஸில் தான் 9.8 இருக்கும். ஸோ அப்போ 520 கிலோமீட்டர் கிட்ட ஹைட் போகும்போது நிச்சயமாக 9.8 விட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அப்போ 9.8 வரதுக்கான சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 9.8 விட கம்மியாக இருக்குது. ஸோ 4.8. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 9.8 விட கம்மியாக இருக்குது, தட் மீன்ஸ் 8.4. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்கள். ஸோ ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா 10 m/s கொடுத்துருக்காங்க. ஸோ இது 9.8 விட அதிகமான வேல்யூ. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் பியோ அல்ல ஆப்ஷன் சியோ தான் வரப்போகுது. ஸோ இப்போ என்னங்கிறத நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் தி கிராவிட்டி above the earth surface. ஸோ G dash equal to G RE/RE plus H the whole square. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து REயோட வேல்யூ ரேடியஸ் ஆஃப் த எர்த் வேல்யூ வந்து நமக்கு இங்கே தேவைப்படும். இப்போ கிவன் கொஷினில் கொடுக்கல. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மைண்டில் அதை நம்ம எப்போ கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி இருந்ததுனா தான் நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சர்ஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா REயோட வேல்யூ வந்து நமக்கு இந்த கொஷினில் கொடுக்கல, பட் ஆனால் 6400 கிலோமீட்டருங்கிறது நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜியோட வேல்யூ 9.8. ஸோ REயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ 10⁻³ ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து SI யூனிட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் அந்த கிலோமீட்டரை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 10⁻³ போட்டிருக்கேன். ஸோ ஹெச்சோட வேல்யூ 520 கிலோமீட்டர். ஸோ 520 × 10⁻³ மீட்டர். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்கொயர் டேர்ம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 9.8. ஸோ சிம்பிளிஃபை பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 9.8 ப்ராக்கெட்டில் 6400 டிவைடட் பை 6920 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ கேல்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம சில அப்ராக்சிமேஷன் வேல்யூ வச்சு ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணுறதுக்காக ஸோ 9.8 வந்து 10 சொல்லிட்டு நான் அப்ராக்சிமேட் பண்ணுறேன். ஸோ நான் 692 வந்து 690 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸோ ரவுண்ட் அப் பண்ணி வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அதிகமான வேல்யூஸ்க்குலாம் நம்ம வந்து அப்ராக்சிமேஷன் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் தப்பாக போயிடும். ஸோ சம் நியரஸ்ட் 0.2 வேல்யூ, சம் 1 or 2 வேல்யூ வந்து நம்ம ரவுண்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் அதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கான ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0 கேன்சல் பண்ணி ஸோ 64/69 the whole square வரும். ஸோ இப்போ நாம் வந்து இதை டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஸோ 64 ஸோ டிவைட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0 ஆட் பண்ணுறோம். ஸோ 0.9 இந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 621. ஸோ சப்ராக்ட் பண்ணி ஸோ 19. ஸோ அப்ராக்சிமேட்டாக 0.9 வேல்யூ வந்து வருது. ஸோ 640 டிவைடட் பை 69 பண்ணோம் அப்படின்னா 0.9. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 10 × 0.9 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை அப்ராக்சிமேட் பண்ணி 0.9 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 0.81. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 8.1 m/s².
ஸோ இதோட நியரஸ்ட் வேல்யூ இப்போ ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ 8.4 meter per second square. Option C is the correct answer. So this is our third problem. So in that we have to find the ratio between the acceleration for the given condition. So இப்போ இதில் கொடுத்துருக்க ரெண்டு கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, so gravity at 1 kilometer above the surface, gravity at the depth of 1 kilometer below the surface. ஸோ இப்போ ரெண்டுக்கும் நம்ம கிராவிட்டி வந்து 1 kilometer எபோவுக்கும் 1 kilometer பிலோவுக்கும் கிராவிட்டி கண்டுபிடிச்சி அது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ எடுக்கணும். ஸோ அதோட ரேஷியோ தான் இங்கே ஆன்சராக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எபோ ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும் அண்டு டெப்த் ஃபார்முலா ரெண்டுமே யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எபோ த எர்த் சர்ஃபேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைட் ஃபார்முலா, ஸோ தட் இஸ் GRE/RE + H the whole square. ஸோ இப்போ இதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல நாம, ஏன்னா இதில் ஸ்கொயர் இருக்குது, பட் பிலோ த சர்ஃபேஸில் வந்து ஸ்கொயர் டேர்ம் வராது. ஸோ அப்போ அது போல் இருந்துச்சு அப்படின்னா ரேஷியோ வந்து இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லேயுமே ஸ்கொயர் வச்சு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ அப்போ இதில் ஸ்கொயர் டேர்ம் வச்சு யூஸ் பண்ண முடியாதுங்கிற கன்க்ளூஷன் நமக்கு வர தெரியணும். ஸோ அதனால் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸோ 1 - 2h/RE. ஸோ இந்த ஃபார்முலா வரதுக்கான முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் வெரி ஹை கம்பேர்ட் டு ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இப்போ இதில் 1 kilometer அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த் 64 kilometer அதை கம்பேர் பண்ணக்குள்ள இட்ஸ் வெரி லோ வேல்யூ தான். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். ஸோ இப்போ இதில் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஜியோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ எபோவ் த எர்த் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற ஜியோட வேல்யூவை GH அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணுறேன். ஸோ இப்போ GH = G × 1 - 2h/R. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிலோ தி எர்த் சர்ஃபேஸ், அதாவது டெப்த் ஆஃப் 1 kilometer பிலோ தி எர்த் சர்ஃபேஸ் கிட்ட நம்ம இப்போது கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ G' = G × RE - D/RE. ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்து பிலோ த சர்ஃபேஸ்க்கு ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ணால் 1 - D/RE அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் GB அப்படின்னு சொல்லிட்டு பிலோ த எர்த் சர்ஃபேஸ் கிராவிட்டியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஸோ ஈக்குவேஷன் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ GB = G × 1 - D/R. ஸோ இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா GH = GB = சொல்லிட்டு கிராவிட்டி வந்து ரெண்டு பொசிஷன்லையுமே இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டுக்கும் நம்ம இப்போ ரேஷியோ எடுக்கணும். ஸோ நவ் டேக்கிங் த ரேஷியோ பிட்வீன் தி ஆக்சலரேஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா GH/GB = G 1 - 2h/R. ஸோ G × 1 - D/R. ஸோ இப்போ GG கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணோன்னா ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறமா ஸோ R - 2h / R - D அப்படிங்கிற ஃபார்முலா வருது. ஸோ இப்போ இதில் ஹெச்சோட வேல்யூயும் டியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க அது 1 kilometer அப்படின்னு. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் R - 2 R - 1. ஸோ இட் இஸ் இன் தி ஆப்ஷன் A. ஸோ ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபோர்த் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 980 cm/s². ஸோ கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ்லேருந்து 64 kilometer எபோவ் த சர்ஃபேஸில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கிவன் கொஷினில் கொடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 980 cm/s². பட் நமக்கு மீட்டரில் 9.8 m/s² தெரியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா cm/s² கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதும் பார்த்தீங்கன்னா cm/s² தான் இருக்குது. ஸோ அப்போ அது மீட்டரில் சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த கிராவிடேஷன் ப்ராப்ளத்தில் அந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா எந்தெந்த ஆன்சர்லாம் வந்து வரத்துக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 980 அப்படிங்கிறது சர்ஃபேஸில் இருக்கிற கிராவிட்டியோட வேல்யூ. ஸோ இப்போ எபோவ் 64 km சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் படி எபோவ் அண்ட் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 980 விட அப்போ கம்மியாக தான் இருக்கும் வர வேண்டிய ஆன்சர். ஸோ இப்போ இதில் 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 980 விட கம்மியாக இருக்கிறது A ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ B, C, D இது மூணுமே 980 விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும்.
ஸோ இருந்தாலும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபார்முலா கரெக்ட் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ அதனால் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ g dash equal to g into re by re plus h the whole square. ஸோ 980. ஸோ இதை நாங்கள் எதுவுமே மீட்டராக கன்வெர்ட் பண்ணல. ஸோ அதே மாதிரி எர்த்தோடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா 6400 கிலோமீட்டரில் இருக்கும். பட் இங்கே கொடுத்த கொஷினில் இருக்கிற டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஸோ அப்போ கிலோமீட்டர் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே கிலோமீட்டர் டேர்மில் வரதால் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் 10 to the power of 3 போடலை. ஆக்சுவலாக லாஸ்ட் ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி நம்ம 10 to the power of 3 பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே கூட அந்த மாதிரி 10 to the power of 3 போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் டேர்ம்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ கிலோமீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் அப்படி நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும் போட்டாலே போதும். ஸோ அப்போ அதனால் நான் கிலோமீட்டருக்காக 10 to the power of 3 போடலை. ஸோ இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 960.4 சென்டிமீட்டர் per second square. So this is option A. So this is the answer. ஸோ இப்போ இந்த கிராஃபிக்கல் அப்ரோச்சை வச்சு தான் நம்ம எந்த ஆன்சர்லாம் வராது அப்படிங்கிறத கன்க்ளூஷனுக்கு வந்தோம். ஸோ இப்போ பாருங்கள், ஆரி ரெட் கலரில் இருக்கிற இந்த டாட்டர் லைன்ஸ் கிட்டேருந்து எபோவ் அண்ட் பிலோ ரெண்டு இடத்துலையுமே பாருங்கள் கம்மியாக தான் இருக்கும் ஜியோட வேல்யூ. ஸோ அந்த கன்க்ளூஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் தான் வந்து மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எபோவ் அண்ட் பிலோ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கிராஃப் தான் அது நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற விஷயம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அவர் 5th ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மூணில் என்ன கிராவிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணுடைய ரேடியஸையும் எர்த்தோடைய ரேடியஸையும் மூணுடைய மாசையும் எர்த்துடைய மாசையும் சர்டன் ரேஷியோவில் கொடுத்துட்டு மூணில் என்ன கிராவிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூன்ஸ் ரேடியஸ் இஸ் 1/4 தட் ஆஃப் தி எர்த் அண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் இஸ் 1/80 டைம்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா above the earth surface ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, below the surface ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்த சர்ஃபேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அடுத்த சர்ஃபேஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ g equal to gme by re square. ஸோ இதில் மாஸ் டேர்ம் இருக்குது, ரேடியஸ் டேர்ம் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேர்மையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி 1/4 அண்ட் 1/80 டைம்ஸ் அது ரெண்டுத்தையுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி மூணோடைய கிராவிட்டியை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி மூன் இஸ் நத்திங் பட் gm அப்படின்னு நான் நேமிங் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு g இன்ட்டு ஸோ me அது வந்து இப்போ எப்படி ரீப்ளேஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா me/80 பிகாஸ் 1/80 டைம்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ me/80 அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1/4 தட் ஆஃப் தி எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ re இஸ் ரீப்ளேஸ்ட் வித் re/4 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர்லாம் போட்டு ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ அப்படி கேன்சல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 16/80 அப்படின்னு வருது. ஸோ gme/re square is nothing but gravitation at the surface of the earth. So just replaced by g and 16/80 cancel பண்ணோம் அப்படின்னா 1/5. So that implies gm equal to g/5. So this is option D. Option D is the correct answer. So this is our 6th problem. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிராவிட்டி ஜியோட வேல்யூ வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீனியராக வேரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து அண்ட் எபோவ் த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நான் லீனியராக வேரி ஆகும், அதாவது கர்வ் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். So option D. Thanks for watching. So if you really liked this video means just subscribe our channel and share it with your friends.